ஸ்கூல் லைஃப் பற்றி 2 வார்த்தை பேசணும்னு சொன்னாங்க. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னு தெரியல. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது தெரியுமா? இல்லடா, அவனை மதியானமே நான் வந்து கூட்டிட்டு போறேன். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். ஆஃப்டர்நூன் மதியானமே நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ப்ராமிஸ். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நான் உனக்கு உன்னோட ஃபேவரட் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி தருவேன். இல்லவா, இப்போ நம்ம இங்கே போகலாம். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நான் அழுதுட்டே போனேன். எதுக்கு தான் வந்தேனோ இருந்தது. யாராச்சும் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு என்னை கியூட்டா பார்த்து சிரிச்சா. அப்படிதாங்க நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்படிதாங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு பர்ஃபெக்டா ரெடியாகி போவோம். அப்பெல்லாம் பர்ஃபெக்டா போறதுல ஒரு சந்தோஷம். எப்படியோ நல்லா படிச்சு 10th முடிச்சு அடிச்சு பிடிச்சு அட்மிஷன் வாங்கி 11th வந்தா லைஃப்னா அதாங்க லைஃப். வாடி படிக்கலாம், டெஸ்ட் இருக்கு. யாருடைய படிப்பா? இப்படிதாங்க பாதி பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. பாதி பேர் கேங் ஃபார்ம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் படிக்கிறவங்க படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதோட என்ஜாய்மெண்ட் ஓவர். 12th வந்தோம் பாருங்க. புக்கும் கையுமாவே சுத்திட்டு இருந்தோம். நம்பவே முடியல, எவ்வளோ சீக்கிரமா ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. ஆமா, நம்ம 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எல்லாரும் எந்தெந்த மூலையில் இருக்கவங்க கூட தெரியாது. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கவங்க கூட தெரியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் கல்யாணத்துக்கு கூப்பிடுவல. என்னாச்சு? எனக்கு என்ன கூட மனசே இல்லை. இப்படிதான் ஸ்கூலுக்கு வரும்போது வரமாட்டேன் நடந்துச்சு. இது ஸ்கூல் விட்டு போகும்போது வரமாட்டேன் நடந்துக்கிறேன். லைஃப் சேஞ்சஸ்டா. எழுதின பப்ளிக் எக்ஸாம் விட ஸ்கூலை விட்டு போகிறதா ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாருக்கா இருந்தாலும் ஸ்கூலை விட்டு போக கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவிலா விட்டு போக கண்டிப்பா டபுளா தான் கஷ்டமா இருக்கும்.